ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு மிகவும் சத்தான சிகப்பு அவல் கஞ்சி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் கடாயை வச்சேன். நான் 1 கிளாஸ் சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சிவப்பு அவலில் இரும்பு சத்தம் நார் சத்தம் இருக்குது. இது குழந்தைங்களுடைய டைஜஷனுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நல்லா கிறிஸ்பியாக உடையணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அடுத்தது எந்த கிளாஸால் 1 கப்பு நம்ம சிகப்பு அவல் எடுத்தோமோ அதே கிளாஸில் பாதி கிளாஸ் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஸ்மெல் வரும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துப்போம். பொட்டுக்கடலை குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால எலும்புகள் வலுப்பெற செய்யும். இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதும் இதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 3 முந்திரியும் வறுத்து எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பாதாம் இருந்தாலும் ஒரு 5 பாதாம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு 8 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஃபேன் காற்றுல ஆற வச்சுக்கோங்க. ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். குறகுறப்பே இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி 1 வீக் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சு தண்ணி நல்லா சூடானதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் ட்வின் பேபிக்குன்றதுனால 4 டேபிள் ஸ்பூன் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது நல்லா திக்காகிட்டே வரும். இந்த அளவுக்கு திக்கானதும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இது ஆற இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு திக்காயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இது வீக்லி ட்வைஸ் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. வெயிட் கெயினுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்கமிங் டேஸில் நிறைய பேபி ஃபுட் வீடியோ ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.